அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 தேர்தலையொட்டி பாஜக ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கிறது. அது என்ன விளம்பரம் என்றால், ரஷ்யா உக்ரைன் போரை மோடி அவர்கள் தடுத்து நிறுத்தினாராம். தடுத்து நிறுத்தி அங்கு இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை மீட்டு கொண்டு வந்தார்களாம். இது ஒரு அப்பட்டமான பொய். ரஷ்யா உக்ரைன் போரையே நிறுத்தியவர் மணிப்பூர் கலவரத்திலே இந்தியாவுடைய தாய்மார்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து சென்றவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்க முடியவில்லை. ஆட்சிக்கு வரும் பொழுது 56 இன்ச்சு மார்பகங்களை கொண்டவர், வந்தவுடன் என்ன செய்வோம் பாருங்கள் அப்படின்னாங்க. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளுமே இந்தியாவிற்கான அந்த உகந்த மரியாதையை கொடுப்பதை மறந்துவிட்டது. மால்தீவ்ஸ் ஒரு சின்ன தீவு, இந்திய ராணுவ வீரர்களை 3 மாத காலத்துல நீங்க வெளியில கூட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பூட்டான் சீனாவோடு ராணுவ உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. நேபாளும் சீனாவோடு ராணுவ உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய கூட்டாளி. ராமர் சேது திட்டத்தை அமல்படுத்துங்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த கப்பல்களை எல்லாம் இதன் வழியாக கொண்டு செல்லால் தமிழ்நாடு வளரும், தூத்துக்குடி வளரும். இந்தியாவிற்கு இது ஒரு ராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் எந்த காரணங்களுக்காகவோ அதை அமல்படுத்தவில்லை. பாத்தீங்கன்னா அம்பன்தோட்டா துறைமுகத்துல ஸ்ரீலங்கா சீன கப்பல்கள், சீன நீர்மூழ்கி கப்பல்கள் செல்கின்றன. இப்படித்தான் மிகப்பெரிய புரட்சியை செய்வோம், எங்களால் இந்தியா ஒரு வலிமையான நாடாக மாறும் என்று சொன்னவர்கள் இந்தியாவை எந்த நிலையில் கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும். அந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அந்த மாதிரி எந்த போரையும் யாரும் ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அவருடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் அவரே தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனாலும் பாஜக ஓட்டு வேட்டையாட இப்படிப்பட்ட பொய் விளம்பரங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற முயற்சி செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் படுதோல்வியில் முடியும். நன்றி, வணக்கம்.